சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பேருந்து நிறுத்தங்களுக்கு வரும் பேருந்துகளின் நேரடி தகவல்களை வழங்கும் டிஜிட்டல் காட்சி பலகைகளின் சோதனை வெற்றிகரமாக முடிந்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை மத்திய ரயில் நிலையம், டிஎம்எஸ் மற்றும் அண்ணா சதுக்கம் போன்ற பல பேருந்து நிறுத்தங்களில் டிஜிட்டல் காட்சி பலகைகள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. எல்இடி பலகைகள் பேருந்து செயலியின் ஆன்லைன் சேவையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவை எம்டிசி தலைமையகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் அமைந்துள்ளன. இடி பலகைகள் பேருந்து வந்து சேரும் உத்தேச நேரம், புறப்படும் உத்தேச நேரம், பேருந்து வழித்தட எண், சேருமிடங்கள், வேகம் மற்றும் விபத்துகள் ஏற்பட்டால் எச்சரிக்கைகள் போன்ற தகவல்களை காண்பிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. முற்றிலும் மாற்றும் வகையில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தின் கீழ் நகரில் உள்ள 616 பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் முனையங்களில் டிஜிட்டல் எல்இடி தகவல் பலகைகள் நிறுவப்பட்டு வருகின்றன. பயணிகளுக்கு நேரடியாக பேருந்து வருகை நேரம் மற்றும் வழித்தட விவரங்களை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் காட்டும் வகையில் செயல்படுகின்றன. இதுவரை 400க்கும் மேற்பட்ட பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் 50 இடங்களில் சோதனை ஓட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. டிஎம்எஸ்லேருந்து கும்மனஞ்சாவடி போகிறதுக்காக 54 பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பஸ் ஸ்டாண்டில் நம்பர் எந்தெந்த பஸ் வருதுன்ற ஒரு எலக்ட்ரானிக் போர்டு வச்சுருக்காங்க. இதனால் பப்ளிக்கு நல்ல ஒரு இதுவாக சப்போர்ட்டாக இருக்குது. பழைய மாதிரி பஸ் எங்கே இருக்குது என்னெல்லாம் தெரியாது. இப்போ நல்ல ஒரு இந்த போர்டால் நம்மளுக்கு பஸ் எந்த ஸ்டாண்டில் இருக்குது, எங்கே வருதுன்றது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி கரெக்டாக இருக்குது. எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த டைமுக்கு வருதுன்ட்டு துல்லியமாக சொல்கிறாங்க. அந்த போர்டில் வச்சுக்கிறதால எல்லாம் தெளிவாக தெரியுது. எல்லா மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. பெருநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் 2600 பேருந்துகளில் ஜிபிஎஸ் கண்காணிப்பு சாதனங்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயணிகள் இந்த வசதிகளை ஏற்கனவே மொபைல் செயலிகள் மற்றும் இணையதளம் வழியாக பயன்படுத்த முடியும். ஆண்ட்ராய்டு போன் இல்லாதவர்கள் மற்றும் முதியோர்கள் பேருந்து எப்போது வரும் என்ற தகவலை எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் எல்இடி அறிவிப்பு பலகை அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம பஸ்ஸுக்கு எப்போவுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் எந்த டைம் பஸ் வரும், எப்போ வரும்னு நமக்கே தெரியவே தெரியாது. ஆனால் பாருங்கள், இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னன்னு கேட்டாக்க, அந்த போர்டு வச்சுருக்காங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டில் போர்டு வச்சுருக்காங்க. எந்த நம்பர் பஸ்ஸு எந்தெந்த டைமுக்கு வரும் அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் காட்டுது. அதே மாதிரி ப்ராசஸாக கரெக்டாக அந்த டைமுக்கே பஸ் எல்லாம் வந்துடுது. இதனால் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, சுலபமாக இருக்குது. இந்த டைமுக்கு பஸ் வரும் கன்ஃபார்மாக நம்பிக்கையாக நம்ம பஸ் ஸ்டாண்டில் நம்ம நிற்கலாம். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மாநகர பேருந்து நிறுத்தங்கள் மட்டுமல்லாமல் கோயம்பேடு, தியாகராய நகர், கிண்டி, பிராட்வே உள்ளிட்ட பேருந்து டிப்போக்களிலும் பயணிகள் எளிதில் எந்தெந்த பேருந்துகள் எங்கே நிறுத்தப்படும், எந்த நேரத்திற்கு வரும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்ள பெரிய அறிவிப்பு பலகையாக வைக்கப்பட்டுள்ளது. படிக்காதவங்களாம் பஸ் ஏறணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அறிவிப்பு பலகை இருந்தால் நல்லாயிருக்கும். இதை இந்த ஆட்சி நல்லபடியாக சிறப்பாக இப்போ இந்த டிஜிட்டல் போர்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் போர்டுனால் ஒருத்தவங்களுக்கு விஷயம் தெரியலனா கூட அவங்களே பார்த்துக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, படிக்காதவங்களுக்கே இந்த அளவுக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ படித்தவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும். தூரத்தில் வர பஸ்ஸை ஃபோனில் பார்த்துடுறாங்க. அந்த வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மாதிரி பார்த்துப்பாங்க. இந்த ஆட்சியில் பஸ்ஸு வசதி இதெல்லாம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது, அருமையாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொதுமக்கள் கஷ்டப்படுறதே இல்லை. பிங்க் பேருந்து, கலைஞர் மகளிர் விடியல் பயணம், டபுள் டெக்கர் பேருந்து, விண்டேஜ் பேருந்து, எலக்ட்ரிக் பேருந்து, தாழ்தள பேருந்து என பல தொழில்நுட்ப புரட்சிகளை செய்து வரும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை மேற்கொண்டுள்ள எல்இடி அறிவிப்பு பலகை தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமல்லாது சிங்கார சென்னையின் அழகை மேலும் அலங்கரிக்கின்றன. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் தீபா.